பாவனிரை உலக வாழ்விலே பாவ சுமையில் வீழும் உறவிலே தூய உம்மையே சுதந்தாரே. மனிதநேயம் மறந்த மண்ணிலே புனித உறவு சிதைந்த உலகிலே அருளுறவை காட்டி நின்றாயே. மரியே நீர் பேறு பெற்றவள், உம் வழியாய் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திருசந்நிதியில் போற்றி பாடுவோம், உம்மை புகழ்ந்து பாடுவோம். மரியே நீர் பேறு பெற்றவள், உம் வழியாய் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திருசந்நிதியில் போற்றி பாடுவோம், உம்மை புகழ்ந்து பாடுவோம். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி, புது காலத்தின் 18ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 4 முதல் 13 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இஸ்ரவேலே, செவிகொடு. நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. மேலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு எனும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்யும் போதும், நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும், நீர் நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும், நீ வெட்டாத பாறை கிணறுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும், நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும், அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட. அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது, ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன். அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மழையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால்
அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் மோசே இஸ்ரேல் மக்களிடம் அவர்கள் கடவுளை மையப்படுத்தி கடவுளை தங்கள் கண் முன்பாக கொண்டு வாழ வேண்டும் என்பது குறித்து அறிவுறுத்துகின்றார். முதலாவதாக அவர்கள் இறைவனை முழு ஈடுபாட்டோடு அன்பு செய்ய வேண்டும் என்கின்றார். முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் என்பது இறைவனை முழு ஈடுபாட்டோடு அன்பு செய்வதை சுட்டிக்காட்டுகிறது. அரைகுறை மனதோடும் அரைகுறை ஈடுபாட்டோடும் இறைவனை அன்பு செய்ய முடியாது என்பதை நாம் உணர்வது அவசியம். இறைவனுக்கு புறம்பான காரியங்களுக்கு ஒரு பக்கம் முன்னுரிமை கொடுத்து கொண்டு இன்னொரு பக்கம் இறைவனை அன்பு செய்வது என்பது இயலாத காரியம். இரண்டாவதாக, இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்பது பற்றிய உணர்வு எப்பொழுதுமே இஸ்ரேல் மக்களிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுளுடைய வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தச் சொல்கின்றார். வீட்டில் இருக்கும் போதும் வழிப்பயணத்தின் போதும் படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி நினைக்கச் சொல்கின்றார். கையில் அடையாளமாகவும் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாகவும் கட்டிக்கொள்ளச் சொல்கின்றார். கதவு நிலைகளிலும் நுழைவாயிலிலும் எழுதச் சொல்கின்றார். இப்படியெல்லாம் இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு அறிவுறுத்தியதன் நோக்கம் இஸ்ரேல் மக்கள் தங்களை முன்னிலைப்படுத்தாமல் இறைவனை மையப்படுத்தி வாழ வேண்டும் என்பதுதான். ஒரு மனிதர் தன்னை மையப்படுத்தி வாழுகின்ற போதுதான் எல்லா விதமான சுயநலன்களும் குறுகிய தன்மைகளும் அவருக்குள் நுழைகின்றன. அகந்தையும் ஆணவமும் தழைத்தோங்க ஆரம்பிக்கின்றது. பிறரை எதிரிகளாக கருதும் தன்மை அரங்கேறுகிறது. இதற்கு மாறாக இறைவனை மையப்படுத்தி வாழுகின்ற மனிதரிடம் தானாகவே தாழ்ச்சி வந்து விடுகின்றது. சக மனிதர்களை சகோதரர்களாக சகோதரிகளாக பாவிக்கின்ற எண்ணம் வந்து விடுகின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பரிசேயர்கள் மோசே அறிவுறுத்திய மேற்கண்ட எல்லா காரியங்களையும் செய்தாலும் எதை விட்டுவிடக்கூடாதோ அதை விட்டுவிட்டார்கள். எல்லாவற்றிலும் பெரிய கட்டளை என்று சொல்லப்படுகின்ற கடவுளை முழுமையாக அன்பு செய்வது குறித்த கட்டளையை மனப்பாடமாக அறிந்திருந்தனர். அதை குறித்து அவ்வப்போது விவாதித்தனர். தங்கள் கைகளில் பட்டைகளாக அதை தொங்கவிட்டனர். ஆனால் எப்படிப்பட்ட மனநிலையை அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று மோசே விரும்பினாரோ அதை மட்டும் அவர்கள் உருவாக்கி கொள்ளவில்லை. கடவுளை மையப்படுத்தி வாழ்வதை விட்டுவிட்டு தங்களை மையப்படுத்தினர். மேற்கண்ட அனைத்தையும் தங்களது பெருமைக்காகவும் தாங்கள் மற்றவர்களை விட உயர்வானவர்கள் என்பதை காட்டுவதற்காகவும் தான் செய்தார்களே ஒழிய கடவுளை பற்றிய உணர்வில் அவர்கள் வளரவில்லை. இதைத்தான் இயேசு கடுமையாக எதிர்த்தார். மத்தேயு நற்செய்தி 23வது பிரிவு. இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் சீடர்களின் நம்பிக்கை குறைவு பற்றி பேசுகின்றார். அன்பிற்குரியவர்களை, பல நேரங்களில் நாம் நம்பிக்கை என்று சொல்வது நம் விருப்பங்களை இறைவன் மீது திணித்து இறைவன் நம் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்பதாக இருக்கின்றது. நம் எதிர்பார்ப்புகளை எல்லாம் கடவுள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம். இது பரிசேயர்களைப் போல கடவுளை புறந்தள்ளிவிட்டு நம்மையும் நம் விருப்பத்தையும் மையப்படுத்தி வாழ்வதால் விளைகின்ற ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியமானது. உண்மையான நம்பிக்கை என்பது இறைவன் நம் வாழ்வின் ஆதாரமாக, அடித்தளமாக, அடிப்படையாக இருக்கின்றார் என்கின்ற உணர்வை உருவாக்கிக் கொள்வதாகும். நம்மை வெறுமையாக்குகின்ற பொழுது இறைவன் நம் வழியாக செயல்பட்டு நம் வாழ்வின் முழுமையையும் மகிழ்ச்சியும் நமக்கு தருவார் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வதாகும். இந்த எண்ணத்தை உருவாக்கி கொண்ட மனிதருக்கு எதுவும் சாத்தியமானது என்கின்றார் இயேசு. ஜெபம். இறைவா, எம் விருப்பத்திற்கு ஏற்ப நீர் மாறுவதில் அல்ல, மாறாக உமது விருப்பத்திற்கு ஏற்ப நாங்கள் மாறுவதில் தான் வாழ்வின் முழுமை அடங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமென்.
அன்பு செய்யுங்கள். அன்பு செய்யுங்கள். அன்பு செய்யுங்கள் நம் ஆண்டவரை, அன்பு செய்யுங்கள் நம் அருகில் இருப்பவரை. அன்பு செய்யுங்கள் நம் ஆண்டவரை, அன்பு செய்யுங்கள் நம் அருகில் இருப்பவரை. அன்பு செய்யுங்கள். அன்பு செய்யுங்கள் நம் ஆண்டவரை, அன்பு செய்யுங்கள் நம் அருகில் இருப்பவரை. கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், மனிதனுக்குரியதை மனிதனுக்கும். கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், மனிதனுக்குரியதை மனிதனுக்கும். கொடுத்து வாழுங்கள், இன்பம் காணுங்கள். கொடுத்து வாழுங்கள், இன்பம் காணுங்கள். இறை மீட்பினில் வளர்ந்திடவே. அன்பு செய்யுங்கள். அன்பு செய்யுங்கள் நம் ஆண்டவரை, அன்பு செய்யுங்கள் நம் அருகில் இருப்பவரை. ஒருவருக்கொருவர் அன்பு செய்வது ஆண்டவர் இயேசுவை நேசிப்பது. ஒருவருக்கொருவர் அன்பு செய்வது ஆண்டவர் இயேசுவை நேசிப்பது. மனிதநேயமே இறைவன் சாயலே, மனிதநேயமே இறைவன் சாயலே. என்றும் பாடுவோம் நம் வாழ்வில். அன்பு செய்யுங்கள். அன்பு செய்யுங்கள் நம் ஆண்டவரை, அன்பு செய்யுங்கள் நம் அருகில் இருப்பவரை. அன்பு செய்யுங்கள்.